Hello students, in chapter 6 application of vector algebra exercise 6.2 6, 7, 8, 9, 10 பார்க்கலாமா. Determine whether the three vectors 2i vector plus 3j vector plus k vector, I vector minus 2j vector plus 2k vector and 3i vector plus j vector plus 3k vector are coplanar. The 2i vector plus 3j vector plus k vector, I vector minus 2j vector plus 2k vector மற்றும் 3i vector plus j vector plus 3k vector என்ற மூன்று வெக்டார்கள் ஒரு தள வெக்டார்களாகுமா என காண்க. ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஒரு தள வெக்டார்கள் எனில் கண்டிஷன் ஃபார் கோப்ளைனார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அதாவது டிட்டர்மினண்ட்டு போட்டு அதோட வேல்யூ வந்து 0ன்னு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு தள வெக்டார் கோப்ளைனார் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கொடுத்துருக்க கிவன் கொஷினை நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துக்கலாம், ஏன்னா வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஓகேவா, ஸோ இதோட பாயிண்ட் வந்து இந்த ஐஜேகேயோட கோஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 3 1 1 minus 2 2, அடுத்தது 3 1 3. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ வெக்டாரோடது 2 3 1, பி வெக்டாரோடது அது +1 இடாமா, +1 minus 2 2, அடுத்தது 3 1 3. அது +1 மிஸ் அப்புறமா சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏன்னா 0 வரல அப்படிங்கும்போது செக் பண்ணும்போது மிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஸோ +2 இன்ட்டு த டிட்டர்மினன்ட் -2 2 1 3ன்னு, அடுத்தது -3 இன்ட்டு த டிட்டர்மினன்ட் அது 1 2 3 3ன்னு வரும். 1 2 3 3 ப்ளஸ் 1 இன்ட்டு த டிட்டர்மினன்ட் 1 -2 3 1. அப்புறமா சேஞ்ச் பண்ணிட்டேன்டாமா. ஸோ 2 இன்ட்டு அது -6, இது சேம் சைனால் மைனஸ் போட்டுருங்க. 1 2 2, -3 இன்ட்டு -1 இன்ட்டு 3 -3ன்னு போட்டிருக்கேன், பட் அது +3ன்னு வரணும். இது ஆப்போசிட் சேம் சைனால் மைனஸ் சைன் போட்டுருங்க. 3 2 6 போட்டுருங்க. +1 இன்ட்டு இந்த இடத்துலையும் நம்ம -1 இப்போ போட்டிருக்கேன், பட் அது வந்து +1ன்னு வரும். இது ஆப்போசிட் சைன், ஸோ +3 2 6. இப்போ தான் அந்த கரெக்ஷனை கண்டுபிடிச்சி மிஸ் மாற்றிருக்கேன். ஸோ 2 இன்ட்டு -8 -3 இன்ட்டு -3ன்னு வந்திருக்கணும். ஓகேவா, இந்த இப்போ மாற்றிட்டேன் பாருங்கள் ப்ளஸ்ன்னு. 1 3 3ன்னு வந்துடும் இந்த இடத்துல, இது 1 1 1ன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ 2 இன்ட்டு -8 -3 இன்ட்டு 3 6 வந்து -3 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 + 6 வந்து 7. ஸோ 2 இன்ட்டு -8 வந்து -16, -3 இன்ட்டு -3 வந்து +9, 1 இன்ட்டு 7 வந்து 7. ஸோ 9 + 7 வந்து 16. ஸோ -16 + 16 வந்து 0 எடுத்து therefore the given vectors are coplanar அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கிடச்சிடுதுன்னா hence the given vectors are coplanar, ஒரே கோடமை புள்ளிகள் என நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம ஒரே கோடமை புள்ளிகள் இல்லை ஒரு தள வெக்டார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்ப்பா. அதை கொலினியர்னால் தான் ஒரே கோடமை புள்ளிகள், இது கோப்ளைனார்னால ஒரு தள வெக்டார். சரிங்களாடாமா, கொலினியர் அப்படின்னு சொன்னால் தான் ஒரே கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு தள வெக்டார்னால் கோப்ளைனார். அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருடா. ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார், பி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மற்றும் சி வெக்டார் ஈக்குவல் டு C1 ஐ வெக்டார் ப்ளஸ் C2 ஜே வெக்டார் ப்ளஸ் C3 கே வெக்டார் என்க. C1 ஈக்குவல் டு 1 அண்ட் C2 ஈக்குவல் டு 2 எனில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்ற வெக்டார்கள் ஒரு தள வெக்டார்கள் எனில் C3ன் மதிப்பை காண்க. கொஷினில் இந்த ஒரு வேர்டை விட்டுட்டேன் மிஸ்ஸு, பார்த்துக்குங்க. லெட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இஃப் C1 ஈக்குவல் டு 1 அண்ட் C2 ஈக்குவல் டு 2 ஃபைண்ட் C3 such that A வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஆர் கோப்ளைனார். ஸோ இதோட சொல்யூஷன் பாருங்கள். கிவன் அந்த ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதோட கோஃபிஷியன்ஸ் வந்து 1 1 1ன்னு எழுதிட்டேன். இதில் ஐட்டம் மட்டும் தான் இருக்குது, ஜேகே இல்லாதனால 0 0 போட்டுட்டேன். அதனால் 1 அதோட கோஃபிஷியன்ஸ் வந்து 1 0 0. இது இதோட கோஃபிஷியன்ஸ் வந்து C1 C2 C3. ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஒரு தள வெக்டார்கள். கிவன் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளைனார்.
therefore a vector அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector c vector equal to 0 கோப்ளைனார்னா ஒரு தலை வெக்டார்கள் எனில் therefore the determinant 1 1 1 1 0 0 c1 c2 c3 equal to 0 so first row expand பண்ணுவோம் so 1 into the determinant 0 0 c2 c3 minus 1 into the determinant 1 0 c1 c3 plus 1 into the determinant 1 0 c1 c2 equal to 0 so 1 into இது 0 minus 0 வந்துடும் so totally 0 minus 1 into c3 c3 minus c1 into 0 0 plus 1 into c2 c2 c1 into 0 வந்து 0 equal to 0 so 1 into 0 0 minus 1 into c3 plus 1 into c2 equal to 0 so minus 1 into c3 minus c3 plus 1 into c2 c2 நமக்கு c1 c2 ஓட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்கா c1 ஓட வேல்யூ 1 c2 ஓட வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷினில் ஃபைண்ட் c3 தானே கேட்டிருக்கா ஸோ c1 ஓட வேல்யூ c2 ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னா மைனஸ் c3 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஸோ மைனஸ் c3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா c3 இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா அடுத்தது 8th கொஷின் பாருங்கள் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I வெக்டார் மைனஸ் k வெக்டார் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 1 மைனஸ் x இன்ட்டு k வெக்டார் c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு yi வெக்டார் அது 3j இல்லைடாமா xj வெக்டார் ப்ளஸ் 1 ப்ளஸ் x மைனஸ் y இன்ட்டு k வெக்டார் எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் என்பது xyயை பொறுத்து அமையாது என நிரூபிக்க ஸோ ஏ வெக்டாரு பி வெக்டாரு சியில் வந்து அது 3j கிடையாது நம்ம xj அப்புறம் மிஸ்ஸை மாற்றிருக்கேன் ஷோ தட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கொடுத்துருக்க அந்த ஏபிசியை காப்பி பண்ணிட்டேன் அதோட கோஃபிஷியன்ஸை வந்து நம்ம இப்படி எடுத்து எழுதலாம் 1 0 -1 ஸோ டிட்டர்மினன்ட் பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் போட்டு கண்டுபிடிப்போம் 1 0 1 1 0 -1 சாரி எக்ஸு 1 1 மைனஸ் எக்ஸு இது வந்து ஒய் எக்ஸுன்னு வந்திருக்கணும் மிஸ் வந்து அப்புறம் தான் மாற்றிருக்கேன் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் 1 0 -1 எக்ஸ் 1 1 மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ ஏ வெக்டாரோடது காப்பி பண்ணிடலாம் பி வெக்டாரோடது எக்ஸு 1 1 மைனஸ் எக்ஸு சி வெக்டாரோடது ஒய்ஏ இப்போ தான் மாற்றினேன் இந்த அது எக்ஸுன்னு மாற்றிருப்பேன் ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா ஸோ 1 இன்ட்டு 1 1 மைனஸ் எக்ஸு எக்ஸு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 0 இன்ட்டு த டிட்டர்மினன்ட் எக்ஸு 1 மைனஸ் எக்ஸு ஒய் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அடுத்து மைனஸ் 1 ஏன்னா ஆப்போசிட் சைன் அதனால் -1 இன்ட்டு த டிட்டர்மினன்ட் x1 yx இது 0 இன்ட்டு த டிட்டர்மினன்ட் 0 தான் ஸோ டோட்டலி அது 0 ஆகிடும் அதனால் அது விட்டுறலாம் அதை ஸோ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னே போட்டிருக்கலாம் ஸோ நான் 1 இன்ட்டுன்னு எழுதி காமிச்சிருக்கேன் அடுத்தது இது ரெண்டு சேம் சைன் அப்படின்னா மைனஸ் போட்டுட்டு எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் அடுத்து -1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அது சேம் சைனால் மைனஸ் சைன் போட்டுட்டு 1 இன்ட்டு ஒய் இது 1 இன்ட்டு எனிதிங் தானடா ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே வரும் ரெண்டுமே 1 இன்ட்டு 1 தான் இருக்குது அதனால் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இது மைனஸ் எக்ஸோட பண்ணுறச்சா மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இது -1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து
ப்ளஸ் ஒய். ஸோ அந்த ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. தேர்ஃபோர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரோட ஆன்சர் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் அந்த எக்ஸு ஒய்யை பொறுத்து அமையாது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஓகேவா? நெய்தர் எக்ஸு நார் ஒய் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. இட் ஷோஸ் தட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் depends on neither x nor y. Therefore, box product of a vector, b vector, c vector மதிப்பு xyயை பொறுத்து அமையாது என நிறுவப்பட்டது. hence proved. xyயை பொறுத்து அமையாது என நிறுவப்பட்டது. hence proved. அடுத்த கொஷின் போகலாமா? 9th கொஷின் பாருங்கள். இஃப் த வெக்டார்ஸ் ஏஐ வெக்டார் ப்ளஸ் ஏஜே வெக்டார் ப்ளஸ் சிகே வெக்டார் I vector plus k vector and ci vector plus cj vector plus bk vector are coplanar. Prove that c is the geometric mean of a and b அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த 3 கொடுத்துருக்கா இல்லையா, 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ற வெக்டார்கள் ஒரு தள வெக்டார்கள் எனில் a மற்றும் b ஆகியவற்றின் பெருக்கு சராசரி c ஆகும் என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல உள்ள அந்த வேரியபிள்ஸ்லாம் நமக்கு ஏல இருக்கு இல்லையா, ஏபிசி 3மே வந்துடுது நமக்கு. அதனால் நான் எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ லெட் எக்ஸ் வெக்டார் ஈக்குவல் அதை காப்பி பண்ணியாச்சு, ஒய் வெக்டார் ஈக்குவல் காப்பி பண்ணியாச்சு, இசட் வெக்டார் ஈக்குவல் காப்பி பண்ணியாச்சு. கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளைனர் ஒரு தர வெக்டார்கள் எனில் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் வெக்டார் ஒய் வெக்டார் இசட் வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் வெக்டாரோட கோஃபிஷியன்ட் வந்து ஏஏசி, ஒய் வெக்டாரோடது 1 0 1, இசட் வெக்டாரோடது சிசிபி. இதில் இந்த லெட்டர்ஸ் ஏபிசின்னு வந்தனால தான் நான் எக்ஸ் வெக்டார் ஒய் வெக்டார் இசட் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏஏசி போட்டாச்சு, டிட்டர்மினன்ட்குள்ளார 1 0 1 போட்டாச்சு, சிசிபி ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ ஏ இன்ட்டு 0 இன்ட்டு பி வந்து 0, சேம் சைன். ஸோ மைனஸ் சி இன்ட்டு 1 வந்து சி, மைனஸ் ஏ இன்ட்டு 1 இன்ட்டு பி வந்து பி, 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் போட்டுருங்க ஏன்னா சேம் சைன், 1 இன்ட்டு சிசி ப்ளஸ் சி இன்ட்டு 1 வந்து சி, சி இன்ட்டு 0 வந்து 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஏ இன்ட்டு மைனஸ் சி மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு சி ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ அந்த ப்ளஸ் ஏசியும் மைனஸ் ஏசியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் தானே இருக்கும். மிஸ்ஸை மாற்றி கேன்சல் பண்ணிட்டேன். மைனஸ் ஏசியும் ப்ளஸ் ஏசியும் தான் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் ஏபியும் சி ஸ்கொயர்டு நமக்கு இருக்கும். சரியா? ஸோ மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னா சி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி தானே. அப்போ நமக்கு பெருக்கு சராசரி கிடச்சிருச்சு. பெருக்கு சராசரியோட ஃபார்முலா அதுதான், ஜியோமெட்ரிக் மீனோட ஃபார்முலா. சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. ஓகேவா? ஸோ ஏ கமா பியின் பெருக்கு சராசரி சி என நிறுவப்பட்டது. ஏ கமா பியின் பெருக்கு சராசரி சி என நிறுவப்பட்டது. தமிழில் சொல்லிட்டேன், இங்கிலீஷில் ஹின்ஸ் C is the geometric mean of A and B. C is the geometric mean of GM na geometric mean of A and B. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? 10th கொஷின். Let A vector, B vector, C vector be 3 non-zero vectors such that C vector
is a unit vector perpendicular to both a vector and b vector if the angle between a vector and b vector is pi by 6. Show that box product of a vector, b vector, c vector the whole square is equal to 1 by 4 or modulus of a vector the whole square into modulus of b vector the whole square. a vector, b vector, c vector என்ற பூஜ்ஜியமற்ற 3 வெக்டார்களில் a vector, b vector செங்குத்தான அலகு வெக்டர் c வெக்டர் என்க a vector, b vector என்ற வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் pi by 6 எனில் box product of a vector, b vector, c vector the whole square is equal to 1 by 4 into modulus a vector the whole square into modulus of b vector the whole square. அலகு வெக்டார் யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்காளாடாமா, அதனால் சி செங்குத்தான அலகு வெக்டார் சி வெக்டார் என்கன்னு கொடுத்துருக்கா இல்லையா, அதனால் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரை நம்ம இப்படி எழுதலாம்டாமா, ரெண்டு இதை வந்து கிராஸாக ஒன்றை வந்து டாட்டாக எழுதலாம். சரிங்களா, ரெண்டு கிராஸ் ஒன்று டாட்டில் இருந்தால் அது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் போடலாம். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் அப்படின்னு போட்டேன். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னால் அதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ இன்ட்டு மாட் பி சைன் டீட்டா கே கேப் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே நம்ம வந்து சி அது கே கேப்பாக இருக்கு கே வெக்டார். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் டீட்டா இன்ட்டு சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் சி வெக்டார் இருக்கனால நான் வந்து சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு அந்த சி வெக்டாரில் டாட்டு இன்ட்டுல டாட்டு சி வெக்டார். ஸோ இந்த டாட் ப்ராடக்டோட இது மல்டிப்ளை பண்ணுறச்ச மாடு ஏ வெக்டார் இன்ட்டு மாடு பி வெக்டார் சைன் டீட்டா சி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் ஆகிடும் இல்லையா. அப்போ சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இல்லையா, அதுக்கும் மாடுலஸ் போட்டுருங்க. ஓகேவா. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் டீட்டாக்கு பதிலாக நம்ம டீட்டோட வேல்யூ பை பை 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் கொடுத்துருந்தா இல்லையா, இடைப்பட்ட கோணம். ஸோ பை பை 6னா 30 டிகிரி. ஸோ சைன் 30 அப்படின்னா 1/2. பைனா 180, பை பை 6னா டிவைட் பண்ணுறச்சே 30 கிடைக்கும். அதுக்கு மாடுலஸ் போட்டுருங்க. மாடுலஸ் ஆஃப் சினோட வேல்யூ 1 இல்லையா, அதனால் இங்கே 1ன்னு போட்டுட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடு ஏ மாடு பி சைன் 30யோட வேல்யூ நம்ம ஹாஃப்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 1/2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இதை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/4 அப்படின்னு கிடச்சிரும். நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சிடுது. ஓகேவா. அந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார்னு போட்டுருங்க. மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர்னு நமக்கு கிடச்சிடுது. அந்த ஆன்சர் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தால் நமக்கு கிடச்சிடுது. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மாட் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.